Hi guys, welcome to Tamil Crypto Tutorials. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் பற்றியுள்ள ஒரு ஷார்ட் அப்டேட் தான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா பிட்காயின் வந்து ஆல் டைம் ஹையை நோக்கி போக போகுது அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நேற்று வந்து நடந்துச்சு. பிட்காயின் சூப்பராக அக்ரெசிவான ஒரு மூமெண்ட் வந்து பிட்காயின் பீஸா டேலேயே வந்து மூவ் ஆச்சு. சரியா, ஆல் டைம் ஹை $1,10,000 பிரேக் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட $1,12,000 வரைக்கும் பிட்காயின் வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ அக்ரெசிவான ஒரு மூமெண்ட் ஷார்ட் பீரியடில் வந்து பிட்காயினில் வந்து வந்திருக்கு. ஸோ நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 1 or 2 months முன்னாடி பிட்காயின் வந்து பிலோ 80K, அதாவது அரௌண்ட் $75,000 சம்திங்கில் வந்து இருந்து. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா $1,10,000 தாண்டி வந்து போயிட்டுருக்கு. ஸோ பிட்காயினோட டிமாண்ட் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. வேல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வாங்கி குமிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. சரி, ஓகே, ஆல்ட் காயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து பிட்காயின் வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணோம், அடுத்து எத்தீரியம் மூவ் ஆகும், அடுத்து ஆல்ட் காயின்ஸ் மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. எக்ஸாக்டாக புல் மார்க்கெட் மாதிரியே தான். ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா எல்லா டைமும் மூவ் ஆகிற மாதிரி இந்த டைம் வந்து வாஸ்ட்டாக வந்து மூவ்மெண்ட் இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக டிலே பண்ணி மூவ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி அந்த ஆர்டர் வைஸ் வந்து கரெக்டாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. சரியா, பிட்காயின் ஆல் டைம் ஹை ரீச் ஆனனால திரும்ப இனி அகெயின் பிட்காயின்லாம் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்து மூவ் ஆக தொடங்கும். ஸோ அந்த டைம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஆல்ட் காயின்ஸும் அது கூடயே சேர்ந்து மூவ் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண தான் செய்யணும். ஸோ இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா ஆல்ட் காயின் மார்க்கெட் கேப் சார்ட்டை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின்ஸ் வந்து அந்த ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவர் வந்து பிஎம் ஆகும்போது ஒரு பீக் வந்து கிரிப்டோ மார்க்கெட்டில் கொடுத்துச்சு. ஸோ அந்த பீக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு ட்ராப் நடந்து. ஏன்னா ஆல்ட் காயின்ஸ்லாம் அக்ரெசிவாக 90 degreeல மூவ் ஆகிருப்பாருங்க. ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆச்சு. ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு ட்ராப் பண்ணாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னா கரெக்ஷன் எடுத்து ஆல்ட் காயின் மார்க்கெட் கேப் வந்து அப்பாக தொடங்கியாச்சு கடைசி ஒரு மாதமாக. ஸோ அதோட மீனிங் ஆல்ட் காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ண தொடங்கியாச்சு. பீப்புள், இன்ஸ்டியூஷன், வேல்ஸ் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண தொடங்கியாச்சு. இருந்தாலும் தெளிவான நமக்கு மூவ்மெண்ட் எங்கே கிடைக்கும் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் ட்ராப் ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணி போகணும். ஸோ ஆல்ட் காயின் மார்க்கெட் கேப் வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி போகும்போது தெளிவான அக்ரெசிவான ட்ரெண்டை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். சரியா, ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பிட்காயின் டாமினன்ஸ். ஸோ பிட்காயின் டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் டே கேண்டில் நேற்று வந்து கொஞ்சம் பேரிஷாக தான் வந்து க்ளோஸ் வச்சுது. ஸோ ஆனாலும் நமக்கு வந்து இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்குன்னா இன்றைக்கும் இப்போ வரைக்கும் பேரிஷாக தான் இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் கிளியரான கன்ஃபர்மேஷன் நான் எப்போவும் சொல்கிறது தான், டே கேண்டிலை விட வீக்லி கேண்டில் நமக்கு கிடைச்சா தான் அது வந்து ஒர்த்தாக வந்து இருக்கும். கிளியரான மூமெண்ட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா லாஸ்ட் வீக்கும் இதே மாதிரி தான் டே கேண்டில்ஸ்லாம் அப்பப்போ விழுந்துட்டு இருந்து. ஆனால் வீக்லி க்ளோஸ் எப்படி வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷாக வச்சுருக்கு. ஸோ இந்த கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போது இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பேரிஷாக தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. இன்னும் ஃபியூ டேஸ் வந்து இருக்குது, நமக்கு சண்டே வரைக்கும் பார்க்கணும். ஸோ அது எப்படி நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் வைக்குது, நெகட்டிவாக க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக இருக்கும். நல்லா பேரிஷாலாம் க்ளோஸ் வச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து அடுத்த வீக்கும் விழும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். வீக்லி கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் நல்ல ஒரு சிக்னல். டே கன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் ஓகே, இப்போ வரைக்கும் டவுன் ட்ரெண்டு தான். இப்போ வந்து லேஸாக அப் ஆகிட்டுருக்கு. இது ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து மார்க்கெட்டில் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பிட்காயின் வந்து ஆல் டைம் ஹை ரீச் ஆனதுனால ஒரு கரெக்ஷன் எடுக்கும். அதாவது ஸோ உங்கள் ப்ரீவியஸ் ஹையெல்லாம் கட் பண்ணி மேலே போயிட்டு ஸோ இனி கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்து தான் அடுத்த ரவுண்டு வந்து மூவ் ஆகும். ஸோ அதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதே மாதிரி எத்தீரியுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான், இங்கேருந்தே சொல்லிட்டு தான் இருக்கேன், $1,800 ஸோ இப்போ $2,800 வரைக்கும் வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4K லெவலில் வந்து கண்டிப்பாக டார்கெட் வந்து ரீச் பண்ணோம். ஸோ ஒரு 50% ரீச் ஆகிட்டு அடுத்த 50% வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொரு மூமெண்ட் வந்து ஆல்ட் காயின்ஸில் வரும்போது சடனாக வந்து ரீச் ஆகும். ஸோ இது மூவ் ஆக ஆல்ட் காயின்ஸும் மூவ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து கிரிப்டோ மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா இந்த வீக் க்ளோஸை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கிளியர் கன்ஃபர்மேஷன் வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து 100% இப்போவே வந்து மூவ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். சரியா, இப்போ வரைக்கும் கிளியர் கன்ஃபர்மேஷன் இல்லை, ஸ்லைட்லி பாசிட்டிவாக இருக்குது. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.